டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவில் இருந்து பேச்சுவார்த்தை குழு ஜேடி வேன்ஸ் தலைமையில் இன்னமும் புறப்படவில்லை. அதுபோல ஈரானில் இருந்து தூது குழுவும் இன்னமும் ஈரானில் இருந்து பாகிஸ்தான் நோக்கி புறப்படவில்லை. இந்த இருவரும் இன்று மாலை சந்திக்க இருந்தார்கள். இந்த சந்திப்பு நடைபெறவில்லை. நாளை சந்திப்பு நடைபெறும் என்று அல் ஜசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நாளை மாலை சந்திப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. நாளை இரவு யுத்த நிறுத்தம் முடிவடைகின்றது. ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் மீதம் இருக்கின்றது. இதற்கு உள்ளாக இவர்கள் என்ன பேசி எங்கு எட்டி தொடப்போகின்றார்கள் என்பது தெரியாத நிலையில் முற்று முழுதாக குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஈரான் குழு இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடாமல் மௌனமாகவே இருக்கின்றது. அமெரிக்க குழுவும் புறப்பட முடியாமல் இருக்கின்றது. இதில் ஒரு சிக்கல் இருப்பதாக கூறப்படுகின்றது. யார் முதலில் பாகிஸ்தான் வருவது என்பதுதான் கேள்வி. உதாரணமாக ஜேடி வேன்ஸ் வந்து இறங்கி விடுவாராக இருந்தால் ஈரான் வராமலே விடுவதன் மூலமாக பேச்சுவார்த்தை மேசையில் அவரை ஏமாற்றமடைய செய்கின்ற ஒரு வேலையை செய்யலாம். இதுபோல ஈரான் முன்னரே வருமாக இருந்தால் அமெரிக்கா பங்கேற்காமல் விட்டால் என்ன செய்வது? ஆகவே பேசுவதற்கு முன்னர் இருக்கின்ற சூழ்நிலையை ஒரு உளவியல் பிரச்சனையாக மாற்றி சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இது ஒரு கோழி சண்டை போல நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக அல் ஜசீரா ஊடகவியலாளர் இதற்கான தலைப்பை வெளியிட்டிருக்கின்றார். உலகம் அழிவின் விளிம்பில் நிற்கின்றது. சாதாரண மக்கள் எரிபொருள் விலையாலும் வாழ்க்கை செலவாலும் அன்றாடம் படாத பாடுபட இவர்கள் உளவியல் பிரச்சனையில் சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பது இந்த போரின் பரிதாபமான பக்கம் என்றும் அல் ஜசீரா செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இது தவிர மேலும் பல அதிர்ச்சியான செய்திகள் வந்திருக்கின்றன, பார்க்கலாம். ஈரான் கோர்முஸ் நீரிணையை இப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இன்று நேற்று உடனடியாக போடப்பட்ட திட்டம் அல்ல. பல ஆண்டுகளாக இதை எப்படி தடுக்கலாம் என்பது குறித்து ஈரான் ஆய்வுகளை நடத்தி வந்திருக்கின்றது. அமெரிக்கா தன் மீது தாக்குதலை நடத்துமாக இருந்தால் கோர்முஸ் நீரிணையை ஆதாரமாக வைத்து எரிபொருள் வர்த்தகத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தி உலக நாடுகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதன் மூலமாக அமெரிக்காவை பணிய வைப்பது இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இதற்கான வேலைகளை ஈரான் மிக நீண்ட காலமாக செய்திருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த நீரிணைக்கு ஈரான் வைத்திருக்கின்ற பெயர்கள் இரண்டு. ஒன்று உறையில் இருந்து எடுக்கப்பட்ட வாள், இரண்டு தங்கத்தை விட விலை மதிப்பற்ற சொத்து என்று இரண்டு பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். இந்த இயற்கையான புவியியல் கடல் நீரிணையை ஆதாரமாக வைத்து அணுகுண்டால் செய்ய முடியாத அதிசயத்தை செய்யலாம் என்பதை ஈரான் கண்டுபிடித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதை வைத்துத்தான் அவர்கள் இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் இந்த நீரிணையை மூடினால் சர்வதேச நாடுகளினுடைய அதிருப்தி ஏற்படும் என்று அதை செய்யாமலே விடும் என்றுதான் அமெரிக்கா நினைத்தது. ஆனால் அமெரிக்கா நினைக்காத ஒன்று நீரிணை விவகாரத்தில் நடந்தும் முடிந்துவிட்டது. நீண்ட ஒரு திட்டம், எந்த பக்கத்தினால் எதிரி வரலாம் என்கின்ற சரியான வியூகங்கள் எதுவும் இல்லாமல் வெனிசுலா அதிபரை பிடித்த கையோடு அதுபோல ஈரானுடைய கதையையும் முடிப்பேன் என்று எந்த விதமான திட்டமும் இல்லாமல் சென்ற டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி இப்பொழுது மாட்டிக்கொண்ட இடம் கோர்முஸ் நீரிணையாகும். சிங்கத்தை வென்ற தேனி ஒன்று சிலந்தி வலையில் மாட்டுப்பட்டது போன்ற உபகதை போல இந்த சம்பவம் இருக்கின்றது என்பது இதற்கான எளிமை விளக்கமாகும். ஈரான் தயாரித்த இந்த கோர்முஸ் நீரிணை திட்டமானது பலவீனமான இடத்தில் இருந்த ஈரானை பலமான ஓர் இடத்திற்கு உயர்த்துவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. இப்பொழுது இந்த தங்க வாளை வைத்தபடி ஈரான் நிற்கின்றது. இந்த வாளை ஈரானினுடைய கையில் இருந்து பறிப்பதாக இருந்தால் அது சாதாரணமான விடயம் அல்ல. அமெரிக்கா இதற்காக மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த தகவல் ட்ராய்டரில் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் ட்ராய்டரும் மேற்கு நாடுகளும் இந்த சம்பவத்தை அப்படியே புரட்டி போட்டு பார்ப்பதற்கு துணியவில்லை. இதே இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இருந்து அவருடைய கையில் கோர்முஸ் நீரிணை இருக்குமாக இருந்தால் என்னதான் நடைபெற்றிருக்கும்? போர் இல்லாமலே அதற்குள்ளால் செல்லுகின்ற நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வரியை விதித்திருப்பார். ஈரானை விட மிக மோசமான முறையில் அதை கையாண்டிருப்பார் என்பதற்கான அவருடைய செயற்பாடுகள்
நாடுகள் அமெரிக்காவினுடைய வரியை வைத்து அவர் உலக நாடுகளை புரட்டி போட்டு செய்த வேலைகளை பார்த்தால் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் செய்கின்றதை விட டொனால்ட் ட்ரம்ப் குறைவாகவா செய்வார் என்று சிந்தித்து பார்க்க ட்ரைடர் அண்ட் கம்பெனி வசதி போல தவறி இருக்கின்றது. இந்த நிலையில் சர்வதேச எரிசக்தி முகாமைத்துவமாகிய IEA தலைவர் பெய்த் பிரால் ஹோர்முஸ் நீரிணை கைப்பற்றலானது உலக வரலாற்றில் மிகப்பெரிய எரிபொருள் நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கின்றார். 1973, 1979, 2022 ஆண்டு ஆகிய காலப்பகுதிகளில் ஏற்பட்ட உலக பெரும் எரிபொருள் நெருக்கடிகளுடன் ஒப்பிட்டால் அவை எல்லாவற்றையும் விட இது பெரியதாக இருக்கின்றது. அந்த 3 நெருக்கடிகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தராசின் பக்கமாக போட்டால் அதைவிட இது பாரம் கூடியதாக இருக்கின்றது. உலகம் காணாத மிகப்பெரிய ஆபத்தாக மாறியிருக்கின்றது. இந்த நெருக்கடியானது ஜப்பான் ஹீரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டை அமெரிக்கா வீசியதை விட ஆபத்தான ஒரு நெருக்கடி என்பதை அவர் கண்டுபிடித்தாரா தெரியவில்லை. ஆனால் அவர் ஒரு விடயத்தை சரியாக சொல்லுகின்றார். இந்த பிரச்சனையானது தனியே எரிபொருள் பிரச்சனை மட்டுமல்ல. ஹோர்முஸ் நீரிணையில் இப்பொழுது நிற்கின்ற 2000க்கு மேற்பட்ட கப்பல்களில் உரம் தடுக்கப்பட்டிருக்கின்றது, பெட்ரோகெமிக்கல் தடுக்கப்பட்டிருக்கின்றது, கந்தகம் தடுக்கப்பட்டிருக்கின்றது, மருந்து பொருட்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது, புற்றுநோய்களுக்கு வழங்கப்படுகின்ற வீரியமான மருந்துகள் போய் சேரவில்லை. இப்படி எல்லாமே தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எரிபொருள் மட்டுமல்ல பிரச்சனை, உலகத்தின் பலவேறு பிரச்சனைகள் அங்கே மூழ்கி கிடக்கின்றது. அதைவிட பெரும் பிரச்சனை இந்த 2000 கப்பல்களில் இருக்கின்ற சுமார் 20,000 வரையான மாலுமிகள் உளவியல் நிலையில் பாதிக்கப்பட்டு ஏறத்தாழ மனநோய் பிடித்தவர்கள் போல இருக்கின்றார்கள். எப்பொழுது இங்கிருந்து வெளியே செல்வோம் என்று அவர்களுக்கு நாளொன்று போவதற்கு நான்படும் பாடதனை தாளம்படுமோ தரைபடுமோ என்பது போல அவர்கள் போர் ஏற்பட்டு குண்டுவீச்சுகள் நடைபெற்றால் மரண ஆபத்தை சந்திக்க வேண்டும். இத்தனை நாட்களாக வெளியே செல்ல முடியவில்லை. இதனால் அவர்கள் பெரும் துயரம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனையை கூட இன்று யாரும் பார்க்கவில்லை. இது மட்டுமா, இந்த சம்பவத்தினால் உலகளாவிய பணவீக்கம் உயர்ந்திருக்கின்றது. நாடுகளினுடைய பொருளாதாரத்தை இது முடக்கப் போகின்றது. ஆயுதம் ஏந்திய ரெவல்யூஷன் கார்ட் என்கின்ற ஒரு படைப்பிரிவின் கையில் உலக பொருளாதாரமே சிக்கப்பட்டு விட்டதை உலகம் இன்னமும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதனால் ஏற்பட்டிருக்கின்ற உலக பேரவலம் சீர்மை பெற மேலும் 2 ஆண்டுகள் ஆகும். இந்த போர் இப்பொழுதே நின்று போனார். ஆனால் இந்த போர் மறுபடியும் புதன் ஆரம்பிக்குமாக இருந்தால் உலகத்தின் சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை ஏறத்தாழ கலாப்ஸ் முறிவடைகின்ற நிலையை வந்தடையும் என்று அவர் தெரிவிக்கின்றார். அதேபோல எரிபொருளினுடைய விலை இயல்பு நிலைக்கு திரும்புமா என்றால் அதுவும் திரும்புவதற்கு 2 ஆண்டுகள் ஆகும் என்றே அவர் தெரிவிக்கின்றார். எனவே இந்த பிரச்சனையானது இன்று முடிந்தாலும் இதனுடைய தாக்கம் முடிய 2 ஆண்டுகள் ஆகும். இதுதான் இதனுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் பலர் கனவு காணுகின்றார்கள் ஏறிய விலை இறங்கும் என்று. இந்த ஏத்தத்தில் இருந்து பெரிதாக விலை இறங்காது. ஈராக் போரில் ஏறிய விலை இன்னமும் இறங்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் இதில் இருக்கின்ற மர்மத்தை கண்டுபிடிக்கலாம். இதை ஏற்றுவதற்கான வேலை ஒன்றையும் அவர்கள் செய்திருக்கின்றார்களா என்பதை சாதாரண பொதுமக்கள் சிந்தித்தும் பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.